ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய இந்த வைபவத்த பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுடுவீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த பதிவ போடுறேன். குறிப்பா இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை நீங்குவதற்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்ல. என்னங்க என் ஹஸ்பண்ட் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு, என் ஒய்ஃப் சொன்னதே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த அலங்காரத்தையும் இந்த தரிசனத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதற்கு காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்ரீரங்கநாதருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளி மாலை வஸ்திரம் இது சமர்ப்பிக்கப்படுவது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பள்ளி ஓடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மாசி தெப்போற்சவம் அதுல 8வது நாள். இதை பார்த்தோம்னா காண கண்கோடி வேணும். ஆண்டாள் ரெங்கநாதருக்கு கொடுத்த மாலை அல்லவா? ஆண்டாள் ரெங்கநாதரோட தெய்வீக காதலை போன்று தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையும் அன்பும் பெருகும் இதை பார்த்தா. அது மட்டும் இல்ல, இந்த மாலை ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அப்படிங்கிறதுனால திருமண தடை இருக்கிறவங்க இந்த மாலையை பார்த்தாலே விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு ஐதீகம். இந்த கிளிமாலைய தரிசனத்தை நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது. விசேஷ நாட்கள்ல, வருஷத்துக்கு ஒரு சில நாட்கள்ல தான் இது கொண்டு வரப்பட்டு ரெங்கநாதருக்கு சமர்ப்பிக்கப்படும்.